இப்போ நம்ம கொண்டக்கடலை நாட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். கொண்டக்கடலை 100 இருக்குது. அதை நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சு இப்போ நம்ம குக்கரில் போட்டு இதை வேக வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 3 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், இதை நாட்டு கத்திரிக்காய் பாருங்கள். நாட்டு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப மணமாக இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம். நான் தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். குழம்பு தூள் இருக்குது, கடுகு இருக்குது. இப்போ நம்ம இந்த கொண்டக்கடலையை பார்த்திங்கனாக்கா வேக வைக்க போகிறோம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த 100 கொண்டக்கடலையை வாங்கிட்டு வந்து கழுவிட்டு நல்லா நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை கழுவி எடுத்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா குழம்பு வச்சுக்கலாம். நான் இது 1/4 கிலோ நாட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனாலேயே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் மற்றபடி கடையில் கிடைக்கிற கத்திரிக்காயை கூட வாங்கி வச்சுக்கலாம். குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டு கத்திரிக்காய் கிடச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த நாட்டு கத்திரிக்காயை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை 100 கொண்டக்கடலை கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த தண்ணி சூடு ஏற பார்த்து கொண்டக்கடலையை போடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும். இப்போ தண்ணி சூடு ஏறிடுச்சு. நம்ம இந்த நைட்டு ஊற வச்ச 100 கொண்டக்கடலையை கழுவிட்டு வச்ச கொண்டக்கடலையை நம்ம வேகிறதுக்கு போடுவோம். இது வெந்துச்சுன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம குழம்பு கூட்டி வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டால் தான் நல்லா அந்த கொண்டக்கடலையில் உப்பு ஏறும். இந்த பெருங்காயத்தூள் அவசியம் போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பும் நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்புக்கு நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு தக்காளியும் நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம அந்த கொண்டக்கடலை வேக கட்டியும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை உருவி அதை கூட வச்சுக்கலாம். தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி இதை எடுத்துட்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வதங்கும்போது சீக்கிரம் வதங்கும். மூணு தக்காளி எடுத்திருக்கேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புளிப்பு அதிகமாக தேவையாக இருந்தாக்கா புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 4 விசில் விட்றேன். 3 விசில் தேவையானவங்க கூட 3 விசில் விட்டுக்கலாம். நம்ம குழம்பு கூட்டி விட்டுட்டு வெங்காயத்தை குழம்பை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலையை ஊற்றிக்கலாம். அதில் அந்த தண்ணியோடு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தண்ணி ருசியாக இருக்கும் உங்களுக்கு கொண்டக்கடலை வெந்த தண்ணி. இப்போ குழம்பை கூட்டி விடும்போது நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். தக்காளி வெட்டி வச்சாச்சு. இப்போ கொண்டக்கடலை 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை தூக்கி இப்படி வச்சுட்டு
நம்ம குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுருவோம். சட்டி சூடு பார்த்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வந்து தேவையான கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயோட கலரே பாருங்க. நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நாட்டு கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்கும். நீங்கள் 2 நாளைக்கு வச்சு கூட போடலாம். கத்திரிக்காய் நிறையா இருக்குதா, ஆனால் ருசியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த நாட்டு கத்திரிக்காய் போட்டால். சட்டி காஞ்சிச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெயை ஊற்றிக்குவோம். இது வந்து கடலை எண்ணெய் நான் ஊற்றிக்கிறது. எண்ணெய் காயட்டும், கடுகை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நம்ம கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிய பார்த்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நம்ம தாளிச்சிடுவோம். சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா செவக்க வதக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க 3 தக்காளியை போட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டுக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொண்டைக்கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் போட்டுக்கோம். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். நம்ம புளியை கரைச்சி வச்சுக்குவோம். புளி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் புளிப்பு அதிகமாக தேவையாக இருந்தால் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் போல் புளியை போட்டு கரைச்சிக்கலாம். பாருங்க, புளியை கரைச்சாச்சு. இப்போ இந்த புளியை நம்ம சக்கையை எடுத்து வச்சுருவோம். மேலாப்பில் ஊற்றுங்க, ஏன்னா மண் இருக்கும் அடியில். நம்ம இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா நைஸாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கோம். நல்லெண்ணெய் வேணுங்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கத்திரிக்காயை வந்து நம்ம முழுசாக போட்டுக்க போகிறோம். கத்திரிக்காயை முழுசாக போட்டுக்கலாம். பாருங்க, சொத்தையெல்லாம் இல்லை, பூச்சி இல்லை, நல்லா இருக்குது கத்திரிக்காய். நம்ம இப்படியே போட்டுக்கோம். கத்திரிக்காய் நம்ம முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். மசாலாலாம் இதில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ கிண்டி விட்டுட்டு வெட்டி போடுவோம். வேகட்டும் அப்படியே. கத்திரிக்காய் பாருங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் இன்னும் ஒரு கீரல் விட்டுக்கலாம். அதில் குழம்புக்கு நல்லாயிருக்கும். பூச்சி ஈச்சி எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லாயிருக்கு. நாட்டு கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சா நாட்டு கத்திரிக்காய் போடுங்க, இல்லைன்னா இந்த கடையில் விற்கிற கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயை கூட நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். எண்ணெய் கூட நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கொண்டைக்கடலை வேக வச்சுருக்குறோம். சிம்மில் வச்சு வேக விடுங்க.
கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்தால் தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். குழம்புத்தூள் இப்போ நம்ம இது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இது மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கோம். 3 கரண்டி போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் போட்டுக்குவேன் இதுக்கு. இப்போ இது நல்லா வதக்குவோம். இந்த மிளகாத்தூளை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுப்போம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது. இப்போ மிளகாத்தூள் நல்லா இதில் எண்ணெயில் வெந்துருச்சு. அடி பிடிக்காமல் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கிண்டி விடுங்க. இப்போ புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சே வதக்குங்க. இது மாதிரி கப்பி இருக்கும், மண் இருக்கும். அதனால் நம்ம இதை ஊற்றலை, மேலாப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கொண்டைக்கடலை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க. இப்போ நம்ம இந்த கொண்டைக்கடலை வெந்த கொண்டைக்கடலை இருக்குது பாருங்க, இதையும் தூக்கி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கிறேன் நான். பாருங்க, நல்லா வெந்திருக்கு கொண்டைக்கடலை. இப்போ குழம்பு நல்லா கூட்டி விட்டாச்சு. புளி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு நம்ம கூட்டி விட்டாச்சு. ஏற்கனவே கொண்டைக்கடலையிலையும் தக்காளிலையும் உப்பு போட்டிருக்கோம். புளி கரைசல், குழம்புத்தூள் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் இப்படி முத்தலாக இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிற இந்த தோலை இப்படி நீங்கள் சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா திப்பி திப்பியாக வரும். நல்லா கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா தேங்காய் அது மாதிரி செய்யலாம். இளந்தேங்காய் இருந்தாக்கா நம்ம இதை எடுக்க தேவையில்லை. குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இதை சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். பொறுமையாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் போட்டது, குழம்புத்தூள் போட்டது. குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றுறவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறேன். இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொண்டைக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. நாட்டு கத்திரிக்காய் போட்டு கொண்டைக்கடலை போட்டு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் கடைசியாக ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்க. கொண்டைக்கடலை கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொண்டைக்கடலை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை பாருங்கள். இப்போ நமக்கு கொண்டைக்கடலை நாட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது வச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லித்தலை அது மேலே போட்டுருவோம். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு குழம்பு எடுத்து கீழே வச்சுக்கலாம். பாருங்க, நாட்டு கத்திரிக்காய் கொண்டைக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. நான் வச்ச மாதிரியே நீங்களும் இதை வச்சு பாருங்கள். நாட்டு கத்திரிக்காய் கொண்டைக்கடலை புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தாங்க.